வீட்டில் நாங்களே ஒரு வாஷிங் மிஷினை அறிமுகம் பண்றோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆள் யோசிச்சதுனால் வந்தது. இப்போ இதையே ஒரு காட்ரேஜ் கம்பெனியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஒனிடா கம்பெனியோ ஒரு வாஷிங் மிஷினை உருவாக்கி இருந்தானா யாரை வச்சு அறிமுகம் பண்ணுவான்? ஒரு நமீதாவை வச்சு, ஒரு திரிஷாவை வச்சு அறிமுகம் பண்ணுவான். ஆனா ஒரு தமிழறிஞரை வைத்து அறிமுகம் பண்ணணும்னு யோசனை யாருக்கு வந்தது? சொன்னா இவங்க என்னென்னவோ பேசுறாங்க. அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் எல்டிசியில் அந்தமானுக்கு போகிறோமா. ராமசௌந்தரவல்லி அம்மா சொன்னாங்க, பேங்க்கில் வேலை பார்த்தா எல்டிசியில் அந்தமானுக்கு போகலாம்னு. போக வர காசு தருவேன், அங்கே போய் காப்பி குடிக்க கூட காசு கிடைக்காது. நீங்கள் தனியார்கிட்ட ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுல எவ்வளோ நெருக்கடி இருக்கு பாருங்க. நேற்று முழுக்க பேங்க் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள்லாம் ஜாலியாக உட்காந்துருந்தோம், யாரும் எதை பற்றி கவலைப்படலை. தனியாராக சுயமாக தொழில் செய்கிறவன் என்னைக்காவது ஸ்ட்ரைக்குன்னு யோசிச்சிருக்கானா? என்னைக்காவது? 11 மணிக்கு நீங்கள் கடை திறக்கிற, சொந்தமாக கடை வச்சிருக்கிற கடையை பாதி அடைச்ச பிறகு கிட்ட போய் அண்ணே ஒரு பொருள் வாங்கணும்னா திறந்துருவார். நீங்கள் 2:30 மணிக்கு எங்கள் பேங்க் வந்து அண்ணே ஒரு அப்போதே முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பிச்சை எடுக்கவா வந்தோம்? அப்போதே முடிஞ்சிருச்சு, போயிட்டு வாங்க நாளைக்கு. ஏன்னா இது என்னுடையது என்ற உணர்வு எப்போ வரும்னா, எப்போ நீங்க சுயமாக தொழில் செய்கிறீர்களோ அப்போதுதான் வரும். கால் காசு உத்தியோகம்னாலும் கவர்மெண்ட் உத்தியோகம். நாங்க கடைசியில மிஞ்சிறது கால் காசு தான்றது அந்த பழமொழியிலே இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரி எல்லாத்தையும், இப்போ எங்க அணியில இருந்து பேசுறவங்க அரசு ஊழியர்களை குறைவாகவோ அல்லது பிறர்கிட்ட வேலை பார்க்குறவங்க மட்டம்னா ஒரு நாள் சொல்லலை. அதில் இல்லாத சில விஷயங்கள் இங்கே இருக்குன்றதை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நாங்கள் எல்லா ஊர்களுக்கு போயிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாரும் சசிகுமார் சார்கிட்ட வேலை செய்கிறவங்கன்னு சொன்னாங்க. இல்லை, அவரது நிறுவனத்தின் முகவரிகள். எல்லாரும் அவரோடு இணைந்து பணியாற்றுபவர்கள். ஒரு நிறுவனத்துக்கு முகவரிகளாக அந்தந்த ஊரில், இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்களால் ஒரு நன்மை கிடைக்கிறதுனா 7000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்கள் 5000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாங்கித்தர முடிகிறது என்றால் இதை விட சிறந்த சாதனை எதுவாக இருக்க முடியும்? உருக்கமான பேச்சுக்கள், நல்ல செய்திகளோடு கூடிய உருக்கமான பேச்சுக்கள். வாங்க ராஜா. எதிரணியிலிருந்து 3 பேர் மிகவும் அருமையாக பேசினார்கள். அதிலே இப்போது நிறைவாக பேசிய பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் நேரடியாக ஜனாதிபதி, சந்திராயனுக்கு போன விஞ்ஞானி, அனுப்பிய விஞ்ஞானி, அப்புறம் இராணுவத்தில் இருக்கிற சரவணன், அவங்க எல்லாரையும் சொன்னாங்க. அதெல்லாம் எல்லாரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள். ஆனாலும் எவ்வளவு உயரங்களை தொட்டாலும் ஒருவருக்கு கீழ் வேலை செய்வது என்பது நெருக்கடி என்பதற்கு இராணுவ தலைமை தளபதியே ஒரு உதாரணம். அவர் பிறந்த தேதி என்னன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு கேஸ். உண்மையா இல்லையான்றத ராஜாராமையாட்ட கேளுங்க. அவரு நான் பிறந்த தேதி இதுதான்றாரு, கவர்மெண்ட் அது இல்லைன்னு. அவர் பிறந்த தேதியவே கவர்மெண்ட் மாத்துது. இருக்கா இல்லையா? இல்ல, அது இருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு இப்படினாலாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எப்போ, அது பேச்சு இல்லை, அது சரியா தப்பான்றது பேச்சு இல்லை. எப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கீழே வேலைக்கு போயிட்டீங்களோ அவன் சொன்னான்னா நீங்கள் வெளியேறணும். நீ ரிட்டையர்மெண்ட் ஆகுன்னு அவங்க சொல்றாங்க, இவர் மாட்டேங்கிறாரு. இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, இருக்கு இருக்கு. இதுதான் ஏன் நெருக்கடி. இப்போ 1ஆம் கிளாஸ் வாத்தியார் ரோட்ல வர்றாரு, நான் கூட தான் வணக்கம் போடுறேன். அவர் இன்னும் 1ஆம் கிளாஸ் வாத்தியாரவே தான் இருக்காரு. அது அந்த ஊருக்காரர் என்ன அப்துல் கலாமே நீ கலெக்ட் அழைத்தே அவளைன்றான். இதுதான் விஷயங்க. இப்போ ஒரு பணியாற்றும் போது நெருக்கடிகள் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரையும் நம்ம ஆசிரியராக பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறதுலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்கள் தான். பயல்கிட்ட ஏதாவது சொன்னோம்னா 20 ரூபாய்க்கு கத்தி வாங்கிடுவேன்றான். எவ்வளவு கீழ்மையாக போயிருக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் அது. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, ஒரு தனி மனிதருடைய, சசிகுமார் என்கிற தனி மனிதருடைய முயற்சி எங்க 7 பேருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறது. இப்போ
என் வாழ்க்கையில் நானும் ஒரு 21 வருஷம் பட்டிமன்றம் பேசியிருக்கேன். ஏற்கனவே ஒரே ஒரு முறை ஒரு பொருளை அறிமுகம் பண்ணேன், ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிக்கிள். இப்போ இன்றைக்கி நாங்கள் 7 பேர் 7 ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸை அறிமுகம் பண்ணியிருக்கோம். தாக்கையெல்லாம் ஒரு வாஷிங் மிஷினில் வச்சு அப்படி வெட்டினார். நான் ஒரு வாஷிங் மிஷினில் வெட்டும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வாஷிங் மிஷினே ஒரு வாஷிங் மிஷினை அறிமுகம் பண்ணுது இல்லையா? வீட்டில் நாங்களே ஒரு வாஷிங் மிஷினை அறிமுகம் பண்றோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆள் யோசிச்சதுனால் வந்தது. இப்போ இதையே ஒரு காட்ரேஜ் கம்பெனியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஒனிடா கம்பெனியோ ஒரு வாஷிங் மிஷினை உருவாக்கி இருந்தானா யாரை வச்சு அறிமுகம் பண்ணுவான்? ஒரு நமீதாவை வச்சு, ஒரு திரிஷாவை வச்சு அறிமுகம் பண்ணுவான். ஆனால் ஒரு தமிழறிஞரை வைத்து அறிமுகம் பண்ணணும்னு யோசனை யாருக்கு வந்தது? சொன்னா இவங்க என்னென்னவோ பேசுகிறாங்க. அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் எல்டிசியில் அந்தமானுக்கு போகிறோமா, ராமச்சந்திரவல்லியம்மா சொன்னாங்க. பேங்க்கில் வேலை பார்த்தா எல்டிசியில் அந்தமானுக்கு போகலாம்னு. போக வர காசு தருவான், அங்கே போய் காப்பி குடிக்க கூட காசு கிடைக்காது. நீங்கள் தனியார்கிட்ட ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுல எவ்வளோ நெருக்கடி இருக்கு பாருங்க. நேற்று முழுக்க பேங்க் ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள்லாம் ஜாலியாக உட்காந்துருந்தோம், யாரும் எதை பற்றி கவலைப்படலை. தனியாராக சுயமாக தொழில் செய்கிறவன் என்னைக்காவது ஸ்ட்ரைக்குன்னு யோசிச்சிருக்கானா? என்னைக்காவது? 11 மணிக்கு நீங்கள் கடை திறக்கிற, சொந்தமாக கடை வச்சிருக்கிற கடையை பாதி அடைச்ச பிறகு கிட்ட போய் அண்ணே ஒரு பொருள் வாங்கணும்னா திறந்துருவார். நீங்கள் 2:30 மணிக்கு எங்கள் பேங்க் வந்து அண்ணே ஒரு அப்போதே முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பிச்சை எடுக்கவா வந்தோம்? அப்போதே முடிஞ்சிருச்சு, போயிட்டு வாங்க நாளைக்கு. ஏன்னா இது என்னுடையது என்ற உணர்வு எப்போ வரும்னா, எப்போ நீங்க சுயமாக தொழில் செய்கிறீர்களோ அப்போதுதான் வரும். கால் காசு உத்தியோகம்னாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் நாங்க கடைசியில் மிஞ்சிறது கால் காசு தான்றது அந்த பழமொழியிலே இருக்கு. அதனால தயவு செய்து இந்த மாதிரி எல்லாத்தையும், இப்போ எங்கள் அணியிலிருந்து பேசுகிறவங்க அரசு ஊழியர்களை குறைவாகவோ அல்லது பிறர்கிட்ட வேலை பார்க்குறவங்க மட்டம்னா ஒரு நாள் சொல்லலை. அதில் இல்லாத சில விஷயங்கள் இங்கே இருக்குன்றதை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர, நாங்கள் எல்லா ஊர்களுக்கு போயிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாரும் சசிகுமார் சார்கிட்ட வேலை செய்கிறவங்கன்னு சொன்னாங்க. இல்லை, அவரது நிறுவனத்தின் முகவரிகள். எல்லாரும் அவரோடு இணைந்து பணியாற்றுபவர்கள். ஒரு நிறுவனத்துக்கு முகவரிகளாக அந்தந்த ஊரில், இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்களால் ஒரு நன்மை கிடைக்கிறதுனா 7000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்கள் 5000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாங்கித்தர முடிகிறது என்றால் இதை விட சிறந்த சாதனை எதுவாக இருக்க முடியும்? ஒரு 2000 ரூபாய் குறைச்ச விலையில் ஒரு பொருள் கிடைக்குது, எந்த விளம்பரமும் கிடையாது, யாரு இடைத்தரகர் கிடையாதுன்ற ஒரு சிந்தனை உருவானது ஒரு தனி மனிதனிடம். அதனால் இத்தனை 1000 பேருக்கு பயன் இருக்கிறது. இவ்வளவுதான் எங்க அணியில சொல்றது. ஒண்ணு வேண்டாம், இந்த மனைவி மக்களோட பேச முடியாதுன்னு தாக்கையா சொன்னார். பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் வந்து எல்லாரும் எந்திரிக்கிறாங்கல்ல, அவர் நானும் ஒரு ப்ரோக்ராமில் பேசும்போது பர்சனலாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி இங்கே கிடையாது, அவர் எல்லாம் வேறு ஊரில் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது ஒரே ஊரில் இருக்காங்களா? இல்லை சார், அவங்களாம் வேறு ஊரில் இருக்காங்க. கடைசியாக எப்போ அங்கே போனீங்க? நான் 6 மாதம் ஆச்சுன்னார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா? போக முடியாது சார், 6 மாதமாக ஃபோனில் தான் சார் பேசுகிறோம்னார். நீங்கள் உங்களுக்கு பார்க்க கலெக்டர்னால் பெரிய பதவியாக இருக்கலாம், போக முடியாது. போனோம்னா மேலிடத்தில் பெர்மிஷன் வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? இதுதான் பிறரிடம் பணியாற்றுவது. அரசு உத்தியோகமானாலும் சில நெருக்கடிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் லீவு கிடைக்குமாக்கும், வாத்தியார் கிடைக்கிற லீவு எல்லாரும் கிடைக்குமாக்கும். அவர் ஸ்கில் டெக்னாலஜியெல்லாம் பேசுகிறாரு தாக்கையா. ஸ்கில் டெக்னாலஜியெல்லாம் எல்லா தொழிலுக்கும் வேண்டியது இல்லையா? யாரிடம் எது இருக்கிறதோ அதை சுய தொழில் முன்னேற்றத்தில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இருப்பதை வெளிக்கொண்டு வருவது தான் இந்த ஐஸ்வர்யா மாதிரி நிறுவனங்களின் வேலை. இவ்வளவுதாங்க. கை கட்டி கை நீட்டி சம்பளம் வாங்குவது என்பது அடுத்தவரிடம் பணியாற்றுவது. உழைக்கிற உழைப்புக்கேற்ப உழைத்தால் பை நிறைய பணம் சேர்வது என்பது தனியாக சுயமாக தொழில் செய்வது. அடுத்தவரிடம் பணியாற்றுவதற்கென்று அடிப்படையான தகுதிகள் இருக்கு, அடிப்படை தகுதி இருக்கு. இன்னும் படிச்சிருக்கணும், இந்த வேலைக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி உயரம் இருக்கணும், போலீஸ் வேலைக்கு போனால் இந்த உயரம் இருக்கணும், இவ்வளவு மார்பளவு இருக்கணும். எதுவுமே இல்லை. சோனி மாதிரி என்ன மாதிரி இருந்தால் கூட உங்கள் மாதிரி நிறுவனத்தில் காசு சம்பாதிக்கலாம், அறிவோடு உழைத்தால். அவ்வளவுதான். அப்படின்னா யோசித்தால்,
சிந்தித்தால் உங்களை எத்தனை பேருக்கும் உயர்வு உண்டு. ஆனால் தனியாக இருந்தால் நான் தான் முதலாளி. ஒருவேளை நானே தொழிலாளியாக இருந்தாலும் தொழிலாளி முதலாளியாக ஒரு மனிதனால் இருக்க முடியும் என்றால் சுய தொழில் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த சாத்தியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருப்பது ஐஸ்வர்யம். இதனால் அது பெருக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இத்தனை ப்ராடக்ட் மாதிரி இனிமேல் எல்சிடி டிவிகளும் மிகப்பெரிய பொருட்களும் இங்கு வர வேண்டும் வருங்காலத்திலே. அதற்கு நீங்கள் சசிகுமாருக்கு துணை செய்ய வேண்டும். ஒரே ஒரு வரி சசிகுமாருக்கு, உங்களுக்கு நிறைய பாராட்டு வரும். அவர்தான் புன்னகை மன்னன், உலக நாயகன். சிரியுங்கள், ஆனால் பாராட்டுக்களை தொலைவில் வையுங்கள். அப்போதுதான் நீங்களும் உங்கள் நிறுவனமும் வளர முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யம் குடும்ப நிகழ்ச்சி. அதில் இந்த ரெண்டு பக்கத்து சிந்தனைகளை கேட்ட பிறகு நமக்கு சிந்தனைக்கு இன்னும் கொஞ்சம் தீனி கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். மனுஷன் எப்போதுமேங்க சுய தொழிலில் தான் தொடங்கினான். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு, அவரவர் திறமைக்கு தக்கதாக சொல்லியிருக்கிறான். ஏன்னா எல்லாருமே திறமையை போய் தனியாக சுயமாக தொழில் பண்ணிட முடியாது. எல்லாரும் பண்ண முடியுமா சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. ஆனால் அவரவர் சீட்டில் அவர் தான் அதிகாரி, சுயம். இப்போ இவங்க அரசு ஊழியர் அப்படின்னா, நான் என் வகுப்பில் நான் பாடம் எடுக்கிறேன், நான் அந்த 1 மணி நேரத்தில் என்னுடைய பிரின்சிபல் கூட உள்ள வர முடியாது. அந்த இடத்துல நான் தாயா என்னுடைய வகுப்பு மாணாக்கர்களுக்கு யார் அதிகாரி, யார் பொறுப்பு? நான் தான். அப்போ முழுமையான அதிகாரம் பொறுப்பு என்பதெல்லாம் என் கையில் இருக்கு. இப்போ நான் தான் அது. அப்போ செய்கிற தொழில் இருக்கு பாருங்க, அது இது என்னுடைய தொழில், என்னுடைய கௌரவம் அப்படின்னு நினைச்சு நான் செய்யணும். நான் சசிகுமாரை வச்சுக்கிட்டு அவருக்காக பேச மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நாம் பார்த்துருக்கிறது முன்னேற்றம் அப்படின்னா, நான் தொழில் பார்ப்பதில் எனக்கு வரக்கூடிய வருவாய் இருக்கு பாருங்க, அது என் குடும்ப முன்னேற்றம், என் முன்னேற்றம், என் குடும்ப முன்னேற்றம். அவர் சசிகுமாரோ அல்லது தொழில் பார்த்து சுய தொழில் பார்க்கிறவர்கள் செய்கிற வருவாய் இருக்கு பாருங்க, அதன் மூலமாக அவர் குடும்பம் மட்டுமல்ல, இருக்கிறார்களே எத்தனை எத்தனை எத்தனை. அப்போ நான் மகிழ்வதல்ல, அது மட்டுமல்ல, எல்லாரும் மகிழ்கிற மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா. நான் என் வீட்டில் நான் நட்டப்பட்டு போன சம்பளம் எனக்கு வராமல் போயிடுச்சுன்னு சொன்னால் நான் வருத்தப்படுவது என் குடும்பத்துக்காக வருத்தப்படுறேன். ஐயோ என் பிள்ளை குட்டிகள் பட்னியாக கிடக்குமே அப்படின்னு. ஆனால் அவர் நட்டப்பட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவது அவருக்காக மட்டும் இல்லை, எனக்கு என்னை சார்ந்தவர்கள், என்னோடு கூட இருப்பவர்கள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் அப்படின்னு அவர் கலங்குறார் பாருங்க. அது அது இதை விட தனக்கு என்று எண்ணுவதை விட தன்னோடு கூற பிறருக்கு என்று எண்ணுகிற பெருந்தன்மை இருக்கல்லவா, அது எனக்கு என்னமோ அந்த மகிழ்ச்சி அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எங்கள் ஆசிரியர் தொழிலையாவதுங்க 10 பையங்களை நாங்கள் உருவாக்கி அவனை மகிழ்ச்சி கொண்டாந்து, அவர் சொன்னார் இல்லையா, எங்களை வணங்கினாங்க போனாங்கன்னு. ஆனால் மற்ற தொழிலெலாம் அப்படி இல்லை தம்பி, மற்ற தொழிலில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே அவங்க உரிமைகளோடு கூட வேலை பார்க்கிறது, அவர்கள் விருப்பத்தோடு வேலை பார்த்துக்கிறது. அவர் விருப்பம், உங்கள் விருப்பம், அவரவர் சுதந்திரத்தில் இவர் தலையிடாமல்
இவருடைய சுதந்திரத்தில் அவர்களும் தலையிடாமல் இவரும் வளர அவர்களும் வளர என்று வளர்கிற வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அவருக்கு மட்டுமல்ல, பிறருக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கல்லவா. அதோட கூட இன்றைக்கி இன்னொரு பக்கம் இந்த போட்டி மனப்பான்மை இந்த மாதிரி தனியாக வளர்கிற போது, இப்போ நாங்கள் புதிதாக எதையாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஹெட்டுக்கிட்ட சொல்லணும், அப்புறம் பாடத்திட்ட குழுவுக்கிட்ட சொல்லணும், அப்புறம் அந்த கவர்மெண்ட் அதை ஒத்துக்கிடணும். ஏகப்பட்ட தகராறுகள் இருக்குது. ஏதாவது ஒரு புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா இத்தனை தகராறு எல்லாருக்குமே. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்படியே மக்களுடைய மனநிலையை பார்த்து என்ன தேவை என்பதை தெரிஞ்சு இதில் என்ன மாற்றம் பண்ணலாம், எப்படி இதை போடலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து அந்த போட்டிருக்க பொருட்களுடைய நிறங்களை பார்த்தீங்களா, வண்ணங்களை. ஏண்டா நம்மெல்லாம் ஒரு பிரிஞ்சா கூட பிறக்காமல் போனோமே, பட் கருப்பாக பிறந்ததுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாருங்கள். அவங்க போட்டிருக்க அந்த வண்ணங்களை பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்த உடனேயே மற்றவர்கள் விரும்புகிறார் போல அந்த ப்ராடக்டில் ஒன்று. அதோட கூட என்ன விலை, எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன விலை, என்ன விலை வாங்கிட்டீங்களா, முதல் தடவை மெம்பரா, நீங்கள் உறுப்பினரா, கார்டு வச்சுருக்கோம், நான் அவங்களுக்கு ஒரு கார்டு வச்சுருக்கோம்னு சொல்லும்போதே உடனே அவங்களுக்கு அதை அவங்க பேசுகிறத பாருங்க. கார்டு வச்சுருக்கோம்ட்டாங்கனாலே ஒரு பெரிய என்ன. நாங்கள் வரும்போதே இவங்க ராம சௌந்தரவல்லி அம்மா ஏனே நம்ம ஏதாவது வாங்கலாமா இங்கே அப்படின்னாங்க. வாங்கலாமா, வாங்கலாம், விலை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏதாவது நமக்கு ஒரு சலுகை கிடைக்குமா அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியலம்மா, கார்டு இருக்கா அப்படின்னு. அப்படின்னா அது பாருங்களேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த வாடிக்கையாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கன்சியூமர், அவர் அவங்கேருந்து வந்த உடனே அது நம்ம கடைங்க, நம்புங்க, நீ அங்கிட்ட இங்கிட்ட எதுக்கு அலையிற, எதுக்கு விலை தானே கேட்குறீங்க, யோ ஏன்னா நீ சொல்லிக்கிட்டு இருக்க கிறுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே 35 ரூபாயா, இங்கே 35 ரூபாயா, இது 18 ரூபாயா அப்படி சொல்லும்போதே அவன் கேட்குறான், ஏங்க ஓட்டத்தில் தள்ளுறாங்களா. ஏன்னா நம்ம ஊர் மக்களுடைய நிலைமை கேள்வி இருக்கா, உங்களெல்லாம் என்னடா செய்கிறது, அவங்க எதை வெள்ளையாமல் ஆக்கியிருக்காங்க பார்த்தியா, விளம்பரம் போட்டாங்களா எங்கேயாவது, விளம்பரத்துக்கு கொடுத்து செத்துக்கிட்டு இருக்காண்டா எல்லா பேரும், விளம்பரம் கிடையாது. எங்கேயாவது சூரட்டி போட்டிருக்காங்களா, இல்லை. அப்புறம் கடைகளுக்கு யாருக்கு விற்பனைக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்களாடா. சற்ற கண்ணம் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயுவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டிப் பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணம் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயுவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டிப் பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணம் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயுவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டிப் பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை.
ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு. சற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள முயூவ விளக்க உரை. ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவைப் பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் உண்டு. அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவன் பிடிமானம் ஏதும் இல்லாமல் எல்லாம் இழந்த நிலையில் இருந்தபோதும் அவனுடன் தங்களுக்கு உள்ள பழந்தொடர்பை கூறுவது சுற்றத்தாரிடம் மட்டுமே உண்டு.